ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்த் இந்தியன் ஸ்டைல் தவா ஃப்ரை. தவா ஃப்ரை அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணுவாங்க. அதாவது பேபி வெஜிடபிள்ஸ், குட்டி குட்டியா இருக்கிற உருளைக்கிழங்கு, சின்ன சின்ன கத்திரிக்காய், குட்டியா இருக்கிற பாவக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி காயெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. கல்யாணங்கள் அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்டால் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம வெண்டைக்காய் யூஸ் பண்ணி இந்த தவா ஃப்ரை நம்ம பண்ண போறோம். இது நம்ம ஸ்டார்டராகவும் சாப்பிடலாம். நம்ம ரைஸ்க்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், இல்ல நம்ம கலந்த சாதம், அதுக்கு நம்ம தொட்டும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றது பார்க்கலாம். வெண்டைக்காயில எவ்வளவோ ரெசிபிஸ் நம்ம பண்ணிருப்போம். இருந்தாலும் இந்த ரெசிபியை இந்த ஸ்டைல்ல ஒரு முறை நீங்க பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் அப்படின்னா நீங்க இந்த ரெசிபியை மட்டும்தான் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல தொட்டுக்கத்துக்கு நீங்க கொடுத்து பாருங்க. ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம கண்டிப்பா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. வெண்டைக்காய் ஸ்டஃப்டு தவா ஃப்ரை பண்றதுக்கு மாதிரி வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா ஈரம் இல்லாம தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும். எப்படி ஸ்லிட் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ரெண்டு சைடும் எண்டை மட்டும் கட் பண்ணிட்டு கத்தியோட நுனியால இப்படி கட் பண்ணி ஃபுல்லா பாதி வரைக்கும் உள்ள அப்படியே ஸ்லிட் பண்ணி விட்டுடணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதுலதான் நம்ம வந்து மசாலா ஸ்டஃப் பண்ண போறோம். வெண்டைக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்னதா நல்லா பிஞ்சா ஃப்ரெஷ்ஷா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல். சால்ட் நமக்கு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸ்பூனாலேயோ இல்லைன்னா கையாலேயோ நல்லா ஒன்னா சேர்ற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சின்ன சின்ன கட்டியா இருக்கும் இல்லையா, எண்ணெய் சேர்க்கும் போது அது எல்லாத்தையும் கையால் அப்படி நல்லா நசுக்கி விட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங்கை வெண்டைக்காயில ஃபில் பண்ணிடுவோம். நம்ம இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த பவுடரை எடுத்து இப்படி நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா உள்ள போயிடும். பாருங்க, நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அப்படி விரலால நல்லா அமுக்கி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னொரு வெண்டைக்காயும் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்லிட் பண்ணி வச்சிருக்க கேப்ல கொஞ்சம் கொஞ்சமா பவுடர் போட்டு இப்படி விரலால ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா உள்ள போயிடும். எந்த அளவுக்கு அதுல போட முடியுமோ, ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. இதே மாதிரி அத்தனை வெண்டைக்காயும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை ஃப்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கிட்டு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அகலமான பேனா இருந்தது அப்படின்னா நம்ம வெண்டைக்காய் அதுல அடுக்கிறது ஈஸியா இருக்கும். பாருங்க, நான் இந்த அடுக்கிறேன் பாத்தீங்களா. அது மாதிரி ஒவ்வொன்னா நம்ம அந்த ஸ்லிட் பண்ணி ஃபில் பண்ணிருக்கோம் இல்லையா மசாலா, அது மேல் சைடு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வெண்டைக்காயா அப்படியே அடுக்கிக்கோங்க. இந்த ஒரு பேன்ல எந்த அளவுக்கு நம்மளால அடுக்க முடியுமோ அந்த மாதிரி வரிசையா அடுக்கிக்கலாம். அடுத்த செட் வந்து இது எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம்ல வச்சுக்கோங்க. லோவாவும் வேண்டாம், ஹையாவும் வேண்டாம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. இன்னொரு சைடும் ஃப்ரை ஆகணும் இல்லையா, அதனால ஒரு சைடுக்கு அப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல மொத்தம் எல்லா வெண்டைக்காயும் நல்லாவே ஃப்ரை ஆயிடும். இது பாருங்க, எல்லா பக்கமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி போட்டு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்துடலாம். வெண்டைக்காய் அப்ப நல்லா சாஃப்டா நல்லாவே வெந்திருக்கு. நம்ம ஸ்டஃபிங்ல சால்ட் போட்டிருக்கோம். வெண்டைக்காய்க்கு கொஞ்சமா மேல சால்ட் தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாவும் இல்லாம ரொம்ப சாஃப்டாவும் இல்லாம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சர்விங் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். எப்படி வந்துருக்கு பாருங்க, நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு கொஞ்சம் சாஃப்டா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் இப்போ இந்த பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. அடுத்த செட்டு இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ஸ்டார்டராவோ இல்லைன்னா ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்டோ என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டஃப்டு வெண்டைக்காய் தவா ஃப்ரை சர்விங்க்கு ரெடி. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எந்த வெஜிடபிள் வச்சு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.